வெல்கம் டு ஜேஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் பிபி ஷெல்லிஸ் ஒஸ்மேண்டியஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிபி ஷெல்லிஸ் ஒஸ்மேண்டியாஸ். ஷெல்லி வாஸ் born on 1792 அண்ட் 1822 இறந்துருக்காங்க. இங்கிலீஷ் poet அண்ட் ரேடிக்கல். இவங்க ஸ்கூலில் வந்து இவங்களை மேட் ஷெல்லி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அண்ட் இவர் ஈட்டன் காலேஜில் தான் படித்தார். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க இவர் எத்தியிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இயர்லி ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் என்கரேஜ் வித் ஹிஸ் பிரிண்டிங் ஃப்ரீக்ஸ். ஸோ அதனால் இவங்க ப்ரைவேட்டாக நிறையா வந்து ஒர்க்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. லைக் காத்திக் நாவல்ஸ், போம்ஸ், அந்த மாதிரியெல்லாம் நிறையா பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் பப்ளிஷ் பண்ண ஒர்க் தான் ஜஸ்ரோசி. 1810 வந்து அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரிஜினல் poetry பை விக்டர் அண்ட் கேசி. ஸோ 1810 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க வித் த கொலாபரேஷன் வித் ஹிஸ் சிஸ்டர் எலிசபெத். ஸோ அண்ட் தென் சென்ட் இர்வின் ஆர் ரெசிக்ரிஷியன் 1811 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் தான் இருந்தாங்க. ஸோ அப்போ நிறைய ரேடிக்கல் ஆத்தர்ஸை பற்றி படிக்கிறாங்க. லைக் வில்லியம் காட்வின், தாமஸ் பெயின். ஸோ இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸை பற்றி படிக்கிறாங்க. ஸோ இவங்களோட ட்ரெஸ்ஸு, அந்த பிஹேவியர் இதெல்லாம் கொஞ்சம் எசன்ட்ரிசிட்டியாக இருந்தது. ஸோ அதனால் இன் மார்ச் 1811 ஹி வாஸ் எக்ஸ்பெல்டு ஃபார் சர்க்குலேட்டிங் ஏ பேம்ப்ளெட். ஸோ என்ன மாதிரியான ஒரு பேம்ப்ளெட்டை வந்து அவர் சர்க்குலேட் பண்ணார் அப்படின்னா, தி நெசசிட்டி ஆஃப் எத்தியிசம். ஸோ இது யார் கூட சேர்ந்து அவங்க எழுதுறாங்க அப்படின்னா, அவங்களோட ஃப்ரெண்ட் ஹாக் அப்படின்றவங்க கூட சேர்ந்து தான் அதை எழுதுறாங்க. ஸோ அண்ட் தென் ஹி மூவ் டு லேக்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து ராபர்ட் சதே கூட நிறைய ஆர்குமெண்ட்ஸஸ் வருது. ஸோ டப்ளின்ல வந்து இவங்க பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ஸில் கொஞ்சம் பேசுகிறாங்க. அண்ட் பப்ளிஷ்ட் அண்ட் அட்ரஸ் டு தி ஐரிஷ் பீப்புள் 1812 வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரொபோசல்ஸ் ஃபார் ரிஃபார்ம் அசோசியேஷன்ஸ். ஸோ அண்ட் தென் இவங்களோட அன்ஃபினிஷ்ட் நாவலா அசாசின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1814 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, அவருடைய ட்ரீமி ட்ராவல் த்ரூ போஸ்ட் ஃபார் ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாந்து அண்ட் ஜெர்மனி. அண்ட் அவங்களோட கம்பைன்டு ஜேர்னலாக ஒரு ஒர்க் பண்ண வருது, ஹிஸ்ட்ரி ஆஃப் எ 6 வீக்ஸ் டூர். அதை வந்து 1817 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன் ஆட்டம் ஆஃப் 1816 ஹேரியட், இவங்களுடைய ஒய்ஃபு, அவங்க வந்து பார்த்தோன்னா ஷி ட்ரவுண்ட் ஹர் செல்ஃப். ஸோ அதுக்கப்புறமா இவங்க உடனே யாரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாக்கா, மேரியை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. விச் மீன்ஸ் மேரி காட்வின். அவங்கள வந்து இவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஹேரியட்டோடைய அந்த ஒரு டெத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸஸில் இருந்து இவங்க நிறையா ஒர்க்ஸ் வந்து பார்த்தோன்னா பப்ளிஷ் பண்ணுறாங்க. இன்வோகேஷன் டு மிசரி, லைன்ஸ், தி கோல்ட் எர்த் ஸ்லெப்ட் பிலோ அண்ட் தி கர்சிங் டு த லார்ட் சான்சலர். ஸோ 1817 வந்து இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஹவவர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தோன்னா லைஹென்ட்டு, ஜான் கீட்ஸ், வில்லியம் ஹேஸ்லிட், இந்த மாதிரி அதர் எக்ஸாமினர்ஸ். ஸோ அப்போ எக்ஸாமினர் மேகசினில் என்னென்ன ரைட்டர்ஸஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய ஒர்க்ஸை பப்ளிஷ் பண்ணாங்களோ, ஸோ அவங்க கூடலாம் இவருக்கு வந்து பார்த்தோன்னா ஹி ஹேஸ் சம் ஃப்ரெண்ட்ஷிப் வித் தெம். அதுக்கப்புறமா பீகாக் தான் இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க ஷெல்லியுடைய போர்ட்ரைட்டை வந்து ட்ரா பண்ணுறாங்க. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா நைட்மேர் அபே. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இவங்க ஷெல்லியுடைய அந்த ஒரு போர்ட்ரேட்டை ட்ரா பண்ணுறாங்க. அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யார் வந்து ஷெல்லியுடைய போர்ட்ரேட்டை வந்து ட்ரா பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் பீகாக். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா நைட்மேர் அபேல வந்து அது இருக்குது. ஓகே. ஸோ அண்ட் இன் 1817 த ஃபேமிலி செட்டில்ட் அட் கிரேட் மார்லோ. ஸோ தேம்ஸ் ரிவர் வாரத்தில் தான் இவங்க தங்கி இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த டைமில் ஷெல்லி வந்து ஹெர்மிட் ஆஃப் மார்லோ அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து பார்த்தோன்னா எழுதியிருக்கிறாங்க. ஸோ இவங்க நிறைய பேம்ப்ளெட்ஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் ஹி ஆல்சோ டிராஃப்டட் எ செல்ஃப் சர்ச்சிங் எஸ்ஏ ஆன் கிறிஸ்டியானிட்டி. ஸோ அதுக்கப்புறமா திரும்ப வந்து ஒரு ஸ்லோ காம்போசிஷனாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லேயான் அண்ட் சிந்த்னா அந்த ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து அதுக்கப்புறமா அவங்க இதனால் இது ஒரு ப்ராப்ளம் ஒன்று வரும் இஸ்லாமிக் ஓரியன்டா அப்படின்றதுனால ஹி ஆல்டர்ட் சம் திங்ஸஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து அது என்னவா பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா த ரிவோல்ட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணுறாங்க இன் 1818. ஸோ ஹேரிட் பை கிரெடிட்டர்ஸ். ஸோ இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிரிட்டிசிசம்ஸ் சரியாக கிடைக்கவே இல்லை. அவங்களுடைய இல் ஹெல்த்து அண்ட் சோஷியல் ஹேட்ரட், சமூகத்து மேலே இருக்கின்ற ஒரு வெறுப்பு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா ஷெல்லியை வந்து அவருடைய ஹவுஸ் ஹோல்டை விட்டு வெளியில் போக வைக்குது. அவர் வந்து இட்டாலிக்கு வந்து போகிறாரு. ஸோ அப்படி அவர் இட்டாலிக்கு போகும்போது இந்த இயர் 1818 ஸோ அவருடைய சானட் ஒசிமேண்டியாஸ் அப்படின்றதையும் அவர் இங்கேவே விட்டுட்டு போயிடுறாரு. அண்ட் ஏ மாஸ் ஆஃப் அன்பெய்டு பில்ஸ், அவருக்கு நிறைய கடன்கள் இருந்தது, அதோட அவர் வந்து ஊரை விட்டு ஓடிடுறாங்க, இட்டாலிக்கு ஓடிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க லூக்கா அப்படின்றதுல தான்
தங்கி இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பிளாட்டோஸோடைய சிம்போசியம் அந்த ஒர்க்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய டேரிங் எஸ்எஸ்எஸ் வந்து எழுதுறாங்க. அந்த மேனர்ஸ் ஆஃப் த ஏன்ஷியன்ட் கிரீக்ஸ் அண்ட் தென் அட் வெனிஸ் அட் எஸ்த் வேர் ஹி கம்போஸ் ஜூலியன் அண்ட் மெடலோ. இந்த ஜூலியன் அண்ட் மெடலோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதை பேஸ் பண்ண ஒரு ஒர்க் அப்படின்னா பைரன் அவங்களுடைய ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ண ஒரு ஒர்க் தான் அது. அண்ட் தென் இன் ஸ்ப்ரிங் ஆஃப் 1819 ப்ரொமித்தியஸ் அன்பவுண்டை வந்து இவங்க கம்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இன் 1820 அதை வந்து ஃபினிஷ் பண்ணி பப்ளிஷும் பண்ணிடுறாங்க. தி மாஸ்க் ஆஃப் அனார்கி, ஓட் டு த வெஸ்ட் வின் அண்ட் த சட்டைரிக்கல் ஒர்க் பீட்டர் பெல் த தேர்ட் அண்ட் அவங்களுடைய ஒரு லாங் பொலிட்டிக்கல் ஓட்ஸ் டு லிபர்ட்டி அண்ட் டு நேப்பல்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா ஒர்க்ஸஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பீரியடில் அவங்க எழுதுறாங்க. லெட்டர் டு மரியா கிஸ்போன் அண்ட் விச் ஆஃப் அட்லாஸ் இந்த மாதிரி ஒர்க்ஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இவருடைய நிறைய ஒர்க்ஸ் வந்து பார்த்தோன்னா எதை வந்து இன்ஸ்பயர் பண்ணி வந்தது அப்படின்னா இட்ஸ் நியூஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் அண்ட் விச் ஆல்சோ ப்ரொடியூஸ் எ நம்பர் ஆஃப் ஷார்ட் ஆங்கிரி ப்ரொபகண்டா போயம்ஸ். யங் பாஸ் அண்ட் ரிச்சர்ட்ஸ், சாங் டு தி மென் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் சானட் இங்கிலாந்து 1819 அப்படின்ற ஒரு சானட்டும் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் ஹி டேஷ்ட் ஆஃப் செவரல் பியூர் லிரிக் பீசஸ். ஸோ ரொம்ப ஒரு பியூராக ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிலைட் கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு லிரிக் பீசஸையும் அவர் அந்த டைம்லேயே கொடுத்துருக்கிறாரு. டு எ ஸ்கைலாக் அண்ட் தி கிளவுட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1820 ஸ்ப்ரிங்கில் வருது. அண்ட் மெலோட்ராமா சென்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு மெலோட்ராமா வேர்ஸ் மெலோட்ராமாவை இந்த இயர் 1819 பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் தென் இன் 1820 எ philosophical வியூ ஆஃப் ரிஃபார்ம், அதுக்கப்புறமா ஒரு இம்பிஷ் எஸ்ஏ ஆன் தி டெவில் அண்ட் ஹிஸ் ஃபேமஸ் டிஃபென்ஸ் ஆஃப் பொய்ட்ரி 1821 வந்து வந்தது. அண்ட் ஸ்ப்ரிங் ஆஃப் 1821 கீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. அப்போ வந்து இவர் அடோனிஸ் அப்படின்ற ஒரு எலிஜியை வந்து கீட்ஸ்க்காக வந்து இவங்க எழுதுறாங்க. அண்ட் எபிசின்கிடியான் அது வந்து 1821 வந்து வருது. அண்ட் ஷெல்லி வந்து ஃபைனலாக ஆகஸ்ட் 1822 வந்து இவங்களும் ட்ரவுன் ஆயிடுறாங்க. லைக் ஹேரியட், ஷெல்லி ஆல்சோ ட்ரவுண்ட். ஓகே, ஸோ இவ்வளோதான் நமக்கு ஆத்தர் இன்ட்ரோ. நவ் வி ஆர் மூவிங் இன் டு போம். Ozymandias. I met a traveler from an antique land who said, two vast and trunkless legs of stone stand in the desert. Near them on the stand, half sunk, a shattered visage lies, whose frown and wrinkled lip, a sneer of cold command, tell that its sculpture well those passions rare, which yet survive stamped on these lifeless things. ஸோ இதுவரை பார்ப்போம். ஸோ ஐ மெட் எ ட்ராவலர் ஃப்ரம் அன் ஆன்டிக் லேண்ட் ஹூ செட். ஸோ பொயட் வந்து ஒரு ட்ராவலரை வந்து மீட் பண்ணுறாங்க. அந்த ட்ராவலர் ஷெல்லி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆன்டிக் லேண்ட்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆன்டிக் லேண்ட் அப்படின்ற சென்ஸ் இட்ஸ் அன் ஏன்ஷியன்ட் லேண்ட் விச் மேபி எ க்ரீக் ஆர் ஈஜிப்ட் எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரியான ஒரு லேண்ட்லேருந்து வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்போது அந்த டிராவலர் ஷெல்லி கிட்ட சொல்றாரு என்ன அப்படின்னா, நான் வந்து டூ வேஸ்ட் அண்ட் ட்ரங்க்லெஸ் லெக்ஸ் ஆஃப் ஸ்டோன் ஸ்டாண்ட் இன் த டெசர்ட். நான் வந்து ரொம்ப பெரிய ஒரு ட்ரங்க்லெஸ் லெக்ஸ், உடல் இல்லை அதுக்கிட்ட, ஆனால் 2 கால் மட்டும் நின்றுட்டு இருக்குது, அது ரொம்ப பெருசா இருக்குது. அண்ட் நியர் தெம் ஆன் த சாண்ட், அதுக்கு பக்கத்திலேயே மணல்ல வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஹாஃப் சங்க் எ ஷேட்டர்ட் விசேஜ் லைஸ். ஸோ ஹாஃப் சங்க்னா அது பாதி மூழ்கின நிலையில் இருக்குது, மணல்ல பாதி முகம் புதஞ்சி போயிருக்குது, மீதி தான் வந்து வெளியில தெரியுது. எ ஷேட்டர்ட் விசேஜ் லைஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராக் ஆகிட்டு உடஞ்சி போயிட்டு கீழே கிடக்குது. ஹூஸ் ஃப்ரவுன் அண்ட் ரிங்கிள்டு லிப் எ ஸ்னீர் ஆஃப் கோல்டு கமன். ஸோ அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, அதோட ஐப்ரோசஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குதுன்னா ஃப்ரவுண்டாக இருக்குது. ஃப்ரவுன்னா நம்ம வந்து ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்டுக்காக புருவத்தை இப்படி ஒரு மாதிரியா சொல்லுவோம். யாரோ ஒருத்தவங்க ஆப்போசிட்ல இருக்கிறாங்கன்னா நான் வெர்பல் க்ளூவா ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் பண்றதுக்கு புருவத்தை ஒரு மாதிரியே பண்ணுவோம். ஸோ அதுதான் ஃப்ரவுன். அண்ட் ரிங்கிள்டு லிப். ஸோ அந்த லிப் எல்லாம் அப்படியே ரிங்கிள்டா வந்து இருக்கு. அண்ட் ஸ்னீர் ஆஃப் கோல்டு கமன். அது அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கமாண்டிங்கா இருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபேஸு, அந்த ஒரு லிப்பு, அதை பார்க்கும் போதே சம்வாட் ஒரு ரொம்ப ஒரு கமாண்டபிளா வந்து அது இருக்கு. டெல் தட்
its sculpture well those passion red which yet survive stamped on these lifeless things. கண்டிப்பா வந்து அந்த ஒரு கலை நயம், அந்த ஸ்கல்ப்சர் உடைய ஒரு அதீத கலை நயம் தான் வந்து அந்த சிலையை வந்து இன்னும் உயிரோட்டமா வச்சிருக்குது. which yet survive stamped on these lifeless things. ஸோ these lifeless thingsனா அந்த சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயிர் இல்லை, which was lifeless. ஸோ அப்போ அதுல எனக்கு இவ்வளோ தூரம் தெரியுது என்ன, frown and wrinkled lip a sneer of cold comment. அப்படியே ஒரு ஒரு கம்பீரம் வந்து பார்த்தோன்னா அதுல தெரியுது அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன, அந்த ஒரு லைஃப்லெஸ் திங்ஸ்ல எனக்கு அந்த விஷயம் தெரியுதுன்னா ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இட் வாஸ் த பேஷன் ஆஃப் ஸ்கல்ப்சர். அதுதான் வந்து பார்த்தோன்னா எனக்கு அதுல தெரியுது அப்படின்றாரு. த ஹேண்ட் தட் மார்க்டு தெம் அண்ட் த ஹார்ட் தட் ஃபெட். ஸோ இந்த ஒரு லைன் வந்து ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு லைனு. ஜஸ்ட் பிகாஸ் த ஹேண்ட் தட் மார்க்டு தெம், அந்த ஹேண்ட் தட் மார்க்டு தெம்ன்றது அந்த ஒசிமாண்டியாஸ் அப்படின்ற அந்த கிங்கை அப்படியே தத்ரூபமா கொண்டு வந்த அந்த கை, அதை கொண்டு வந்தது யார், அந்த ஸ்கல்ப்சர் அவருடைய கை. அண்ட் த ஹார்ட் தட் ஃபெட், அதை வந்து அந்த அளவுக்கு வர்றதுக்கு எது வந்து உறுதுணையா அவருக்கு இருந்தது அப்படின்னா இட் வாஸ் ஒசிமாண்டியஸ் ஹார்ட். ஸோ அவருடைய அந்த ஒரு நற்குணம், மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு நற்குணம், அவர் பீப்புளுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து என்னை வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உறுதுணையா இருந்தது, ஒரு மோட்டிவேஷனலா இருந்தது இப்படின்ற ஒரு மீன். அண்ட் அனதர் மீனிங்ல த ஹேண்ட் தட் மார்க்டு தெம் அண்ட் தி ஹார்ட் தட் ஃபெட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ தி ஹேண்ட் தட் மார்க்டு தெம், ஹேண்ட் தட் மார்க்டு தெம் அப்படின்னா அந்த ஸ்கல்ப்சருடைய அந்த ஒரு செட்டிங்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தி டிராவலர் மைட் விட்னஸ் தி ஹேண்ட் ஆஃப் த கிங் ஒசிமாண்டியஸ். ஸோ அந்த கைகளை வந்து அவர் பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு ஒசிமாண்டியஸ் எந்த ஒரு மக்களை ரூல் பண்ணாரோ அந்த மக்களுக்கு he had fed so many things. அவர் வந்து அந்த மக்களுக்கு நிறைய கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவங்கள பசியாற்றி இருக்கிறாரு. அந்த நாட்டை வளமா வச்சிருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறாரோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கைகளில் தெரியுது. த ஹேண்ட் தட் மார்க்டு தெம், த ஹார்ட் தட் ஃபெட், அந்த அவருடைய அந்த மனசு இருக்குல்ல, மற்றவங்களுக்கு கொடுக்கணும் மற்றவங்களுக்கு செய்யணுன்றது, அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்டு இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஒசிமாண்டியஸ். ஸோ அவருடைய கைகளில் வந்து அது நல்லாவே தெரியுது அப்படின்றாங்க. அண்ட் ஆன் த பெடஸ்டல் தீஸ் வேர்ட்ஸ் அப்பியர். பெடஸ்டல் அப்படின்னா ஒரு ஸ்டாச்சு, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நினைவு தூண்ல ஒரு கல்வெட்டு மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே பெடஸ்டல்னு சொல்றாங்க. அதில் இந்த வேர்ட்ஸ் அப்பியர் ஆகுது. என்ன, மை நேம் இஸ் ஒசிமாண்டியஸ் கிங் ஆஃப் கிங்ஸ். ஸோ நான் வந்து ஒசிமாண்டியஸ் அரசர்களுக்கெல்லாம் அரசர். லுக் ஆன் மை ஒர்க்ஸ் ஏ மைட்டி அண்ட் டிஸ்பேர். ஸோ இங்கே பாருங்களேன், என்னுடைய இந்த ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பாருங்க, இங்கே சுற்றி பாருங்க, இங்கே உருவாக்கி வச்சது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய உருவாக்கம் தான், என்னுடைய ஒரு பங்களிப்பு தான், என்னுடைய ரூலில் வந்தது தான் இது எல்லாமே. ஏ மைட்டி அண்ட் டிஸ்பேர். இங்கே ஏ மைட்டி அப்படின்றது இவங்க யாரை சொல்கிறாங்க அப்படின்னா த ஃபியூச்சர் கிங்ஸஸ் ஆர் த கிங்ஸ் ஹூ ஆல் ஆர் ரூலிங் செவரல் அதர் கண்ட்ரிஸஸ் டியூரிங் த சேம் டைம். ஓகேவா? ஸோ ஒன்று எதிர்காலத்தில் வரப்போறிய மன்னர்களுக்கு இல்லை அரசர்களுக்கு இவர் ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுறாரு. என்ன அப்படின்னா ஏ மைட்டி அண்ட் டிஸ்பேர். இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏ மைட்டி அண்ட் டிஸ்பேர், நத்திங் பிசைட் ரிமைன்ஸ். நான் வந்து எவ்வளோ தூரம் உருவாக்கி வச்சிருந்தேன், லைக் இப்போ இவ்வளோ தூரம் உருவாக்கி வச்சிருந்த எனக்கு ஒரு சிலையும் ஒன்று உருவாக்கி வச்சிருந்தேன். பட் தீஸ் ஸ்டாச்சு ஆல்சோ டிஸ்ட்ராய்ட், தீஸ் ஸ்டாச்சு ஆல்சோ ரெக்டு. அப்போ இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, நத்திங் பிசைட் ரிமைன்ஸ். ஸோ நீங்க வந்து ஒரு த்ரானுக்கு வரும்போது, நீங்க வந்து ஒரு அரசரா நீங்க பதவி ஏற்கும் போது யூ ஷுட் பேர் இன் யுவர் மைண்ட் தட் இங்க எதுவுமே நிலை இல்லை. நீ என்னதான் உருவாக்கி வச்சிருந்தாலும் அது கண்டிப்பா ஒரு நாள் வந்து அழிஞ்சு போகக்கூடிய ஒண்ணுதான். ஸோ அதனால தான் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட யாரும் இருக்க வேண்டாம் அப்படின்றது தான் இவங்க இந்த இடத்துல மீன் பண்றாங்க. ரவுண்ட் தி டெக்கே ஆஃப் தட் கலசல் ரெக் பவுண்ட்லெஸ் அண்ட் பேர் தி லோன் அண்ட் லெவல்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச் ஃபார் அவே. சரவுண்ட் த டெக்கே ஆஃப் தட் கலசல் ரெக் அப்படின்னா கலசல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு 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 பெரிய ஒரு ஸ்டாச்சு, ஒரு நார்மலாக இருக்கக்கூடியதை விட ஒரு டபுள் த சைஸ், அது ரொம்ப பெருசாக இருக்கணும். ஸோ இதை நல்லா பாருங்க, இந்த இவ்வளோ பெரிய அந்த ஒரு ஸ்டாச்சுவை நீங்கள் நல்லா பாருங்க, அது எப்படி உடஞ்சி போய் கிடக்குது பாருங்க. வாஸ் பவுண்ட்லெஸ் அண்ட் பேர் த லோன் அண்ட் லெவல்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச் ஃபார் அவே. இங்கே சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு என்ன தெரியுது, ஒன்றுமே இல்லை, வெறும் மணலாக தான் தெரியுது.
ஸோ அந்த ஒரு மணல் பரப்பில் நீங்கள் வேற ஏதோ ஒரு இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாச்சு இங்கே இருக்குதுன்றது கூட உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மண்ணோட மண்ணா தரையோட தரையா இது வந்து இருக்கு. ஸோ when you became as a king, never thought yourself as a நான் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் அப்படின்றது தான் இந்த போம் நமக்கு சொல்லக்கூடியது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.